குட் மார்னிங். இன்னைக்கு பூரிக்கு சனா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். இதுக்கு காபூலி சனா ஓவர் நைட் ஊற வைங்கோ. ஓவர் நைட் ஊறின பின்ன இந்த மாதிரி ஆகும். குக்கரில் ஊற வச்ச சனா உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு 5-6 விசிலுக்கு வேக வைங்கோ. சனா வேகிற சமயத்தில் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வேண்டிய பொருட்கள் தனியா, வத்தல் மிளகாய், இஞ்சி, வெங்காயம், தக்காளி. தக்காளியை தவிர எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சுங்கோ. அதே மிக்சியில் தக்காளியை போட்டு ஸ்மூத்தாக அரைச்சுங்கோ. ஒரு கனமான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி ஜீரா தாளித்து கொட்டிங்கோ. ஒரு 2 நிமிஷம் கழித்து அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு வதக்கிங்கோ. வெங்காயத்தோடு பச்சை வாசனை போனோன்னே அரைச்சி வச்ச தக்காளியை போட்டு வதக்கிங்கோ. மசாலா வேகிற சமயத்தில் கொஞ்சம் சனாவே ஸ்மாஷ் பண்ணிங்கோ. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அழுக்கிங்கோ. இப்போ இதில் மேஷ் பண்ண சனாவே போட்டுங்கோ. கொஞ்சம் தண்ணி விட்டுங்கோ. முழு சனாவையும் போட்டு கொதிக்க விடுங்கோ. தக்காளி புளிப்பு இல்லைன்னா கொஞ்சம் புளி பேஸ்ட் போட்டுங்கோ. சுவாது கூடுறதுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டுங்கோ. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறோன்னா பொடிப்படியாக வைக்கிற கொத்தமல்லியும் கசூரி மேத்தியும் போட்டுங்கோ. மிக்ஸ் பண்ண பின்ன அடுப்பை வச்சு விடுங்கோ. டெலிஷியஸ் சனா மசாலா ரெடி. இது பூரி, சப்பாத்தி, சாத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்கு சொல்லுங்க. பாய்.